அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமா, கவனமாக இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சந்திர பகவான் ராசியாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே சமயம் திறமையானவங்களும் நீங்கள் தான், உயர்ந்த குணம் கொண்டவங்களும் நீங்கள் தாங்க. சென்டிமெண்ட் அதிகமாக பார்ப்பீங்க. தெய்வ பக்தி, பெரியவங்க மேலே மரியாதை, குழந்தைங்க மேலே அன்புன்னு நிறைய நல்ல குணங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அநியாயத்தை தட்டி கேட்பீங்க. நேசத்துக்காகவும் பாசத்துக்காகவும் வாழ்கிறவங்க நீங்கள் தாங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட திறமையான கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகளால் என்ன பலன்கள் வரும்னு பார்க்க போகிறோம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதன்மையானவங்களாக இருக்கணும்னு நினைப்பீங்க. தெளிவான அறிவும் செல்வாக்கும் உங்களுக்கு தாங்க இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்படுவீங்க எல்லா விஷயத்துலேயும். இப்படி இருந்தும் சில பின்னடைவுகளும் வரலாம். அதை தவிர்க்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. அனுமனோட அருள் கிடைச்சா உங்கள் வாழ்க்கை நல்ல உயர்வுக்கு போகுங்க. உங்களுக்கு அனுமனை பிடிச்சிருந்தா ஜெய் ஆஞ்சநேயா போற்றி போற்றி போற்றின்னு 3 தடவை கமெண்டில் சொல்லுங்கள். அனுமனோட அருள் எல்லாமே நல்லதாக நடக்கும். எங்கள் வாழ்த்துக்களும் உங்களுக்காக பிரார்த்தனையும் உண்டுங்க. இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்க இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருந்தால் நிறைய நன்மைகளை பெறலாம். சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க. பகலில் தூங்காமல் வேலை செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. கொஞ்சம் அசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரியும் இருக்குங்க. ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சாதானே உயர முடியும். இந்த தெளிவு உங்களுக்கும் இருக்கும். ஆனால் கிரக நிலைகள் கொஞ்சம் மந்தமாக இருக்க வைக்குங்க. அதனால் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். பொருளாதார நிலையும் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கொஞ்சம் தாமதமாகலாம். குடும்பத்தில் அனுசரித்து போனால் ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. டெய்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மனை மனசார கும்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லா நடக்கும். அடுத்ததாக கடகராசியில் இருக்கிற புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதலில் புனர்பூசம். உங்களுக்கு தெளிவான அறிவும் செல்வாக்கும் இருக்குங்க. இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது பாருங்க. குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவரோட பார்வையால் உடல்நிலை சரியாகிவிடும். தாய் வழி உறவுகளில் ஆதரவுகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வங்கள் கூடும். எதிரிகளால் இருந்த பாதிப்புகள்லாம் விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் கூட விலக போகுதுங்க. உங்கள் செல்வாக்கும் உயரப்போகுது பாருங்க. ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுது. பணவரவும் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. புது ஒப்பந்தமும் வரும். தொழில் வளர்ச்சிக்காக கேட்ட பணம்லாம் கிடைக்க போகுதுங்க. வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியை பெறும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது. பதவி உயர்வும் வருங்க. அரசியல்வாதிகள் திறமையாக செயல்பட்டால் முன்னேறலாம். சனி ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கலாம். ஆனால் பெருசாக எதுவும் பயப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நிம்மதியும் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. அடுத்ததாக பூசம்.
நீங்கள் எங்கே இருந்தாலும் முதன்மையாக செயல்பட விரும்புவீங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு நன்மை தரும் மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு. சனி ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒருவித பயமும் வரலாம். ஆனாலும் குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. அவமானங்களும் நீங்கும். தடைப்பட்ட வேலைகளும் நடக்க போகுது பாருங்க. உடம்புலையும் சரி மனசுலையும் இருந்த பயமெல்லாம் போக போகுது. எதிரிகளால் இருந்த தொல்லையெல்லாம் விலக போகுதுங்க. செல்வாக்கும் வெளிப்படும். உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனமானவங்களாக ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கூட லாபங்கள் வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் இருக்க போகுது. புது வாகனம் வீடு வாங்க முயற்சி பண்ணால் அது நிச்சயமாக வெற்றியை தரும். இந்த சமயத்தில் கடன் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. அதுக்கேற்ற வருமானங்களும் வரப்போகுதுங்க. தனம் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பங்களும் வரலாம். விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது. வார்த்தைகளால் பேசும்போது கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் கவனங்கள் தேவை. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் முடிய போகுது. அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு கூட போகுதுங்க. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் யோகமும் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்க போகுது. தனம் வாக்குஸ்தானாதிபதியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானங்களும் அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுதுங்க. நஷ்டத்தில் இருந்த தொழில்கள் கூட லாபத்தை கொடுக்க போகுது. பல வழியில் வருமானங்கள் வரும். அரசு முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு போகிற முயற்சிகளும் ஜெயிக்குங்க. அந்நியரால் ஆதாயம் உண்டாகும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும். சில பேருக்கு புது வாகனம் வீடு வாங்க வாய்ப்பு இருக்குங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட நினச்சா ஈஸியாக சாதிக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். வெற்றி நிச்சயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கூட முன்னேற்றங்கள் நல்லா இருக்க போகுது. கலைஞர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கும் படிப்பில் முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. பெண்கள் ரொம்ப நாளாக இருந்த கனவுகள் நனவாக போகுது. பழைய கடன்கள் அடைக்கிறதுக்கு சேமிக்க வாய்ப்புகள் வரப்போகுது. அதை பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எல்லா விதத்திலையும் நன்மைகள் இருக்குங்க. ஆனால் சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் நல்லா ஹேண்டில் பண்ணலாம். கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்தால் பிரச்சனைகளை ஈஸியாக தீர்க்கலாங்க. எனது அன்பு கடகராசி நேயர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கடகராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்பவும் நன்றி. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.